நாங்களாம் படித்த பொழுது என்னதான் பெரிய பரீட்சையாக இருந்தாலும், பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும், திருப்பலி என்பது கட்டாயம் கற்கப்பட்டு, முக்கியமாக அது போன்ற நாட்களில் தான் நாம் திருப்பலிக்கு போக வேண்டும் என்று வற்புறுத்தி எங்களை திருப்பலிக்கு அழைத்து செல்வார்கள். அந்த அரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரம் வீணாகாது. நான் அதுபோன்று சென்ற பொழுது, சிறுவனாக இருந்து சென்ற பொழுது நான் அதை எப்படி எடுத்துக்கொள்வேன் என்றால், அந்த ஜபமாலையும் தவற மாட்டேன். திருப்பலி முடிஞ்சவொன்னே போயிட்டு அங்கே ஜபம்லாம் சொல்லுவேன். ஆனால் அப்போ உள்ள நாட்டம் இல்லை, என்னுடைய கடவுளுடைய பிள்ளையாக நான் மாறணும் அப்படின்லாம் எனக்கு அந்த நாட்டம்லாம் தெரியாது, புரிதலே இல்லை அப்படின்னு வச்சுங்க அந்த நேரத்தில். ஆனால் நான் போவேன். எதற்காக என்றால், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும், அதனால் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கலாம், அதுக்கு இந்த ஜபம் உதவும் அப்படின்லாம் நான் போயிருக்கேன். அதெல்லாம் ஒரு ஊனியல்பு நாட்டம் தான், மார்க்குக்காக போகிறது. அது அவர்கிட்ட தான் வேணும், வேறு யார்கிட்ட போய் வேண்ட முடியும், கடவுள்கிட்ட தான் வேண்டுறோம். ஆனால் எப்போ வேணும்? ரெகுலராக, டெய்லி, தினமும் திருப்பலி சென்று கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த நோக்கமாக ஊனியல்பு நாட்டத்தை உள்ளே கொண்டு வந்தால் அப்பொழுது அது எந்த விதத்திலும் தவறில்லை. அப்படின்னு என்ன? புரிதலோடு, கடவுள் மீதுள்ள அன்பு காரணமாக நான் தினமும் திருப்பலிக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எனக்கு சுலபமாக இருக்க வேண்டும் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு வேண்டலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிநேகிதி என்று சொல்லலாம், அவர் என்ன சகோதரி என்று சொல்லலாம். அவர் என்ன செய்தார் என்றால், தெரிந்த உண்மை, அந்த சகோதரிக்கு ஆங்கிலமே வராது, பட்டப்படிப்பு படிக்கிறார். அங்கே ஆங்கில பரீட்சைக்கு போகலை. அதுபோல் அன்னைக்கு ஏதோ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி இருந்தது. அதாவது மரியன் அகாடமி என்ற ஒரு இதில், இந்தியன் மரியன் அகாடமியில் அழைப்பு பெற்று அங்கே, அதாவது அகாடமி கூட்டம்னா அவங்க ஒன்லி ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, ஒரு 200-300 பேர் அப்படின்னு வச்சுங்க, குறைஞ்சது மாநாடு மாதிரி. அதில் இந்த சகோதரி பொதுநிலையினர் சகோதரி, அதுக்கு அழைப்பு பெற்று அந்த நாளில் அந்த கூட்டம் நடந்ததால் பரீட்சைக்கே போகவில்லை. அதனால் நிச்சயமாக ஃபெயில் அப்படின்னு நினச்சி இருந்த சமயத்தில் ரிசல்ட் பார்த்தால் ஆங்கில பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பெறுகிறார். இது உண்மையில் நடந்த வினோதம். ஒருவேளை அந்தோனியார் போல இது போன்ற ஒரு இன்னொரு நபர் அன்னை மரியாள் போய் அந்தோனியார் கதை மாதிரி 2 இடத்துலையும் நடந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியல. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, ஜபத்தின் பலன். நாம் கடவுளை நேசித்தால் கடவுள் நமக்கு எது வேண்டுமானாலும் செய்வார், அது வேறு சமாச்சாரம். ஆனால் நீங்கள் எனக்கு செஞ்சாதான் நான் வருவேன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் நேசம் இல்லை. கடவுள் இடத்தில் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஆனால் அடையாளம் அது இல்லை. அதுதான் இந்த நீதி கதையில் வளர்க்குறோம். ஏன் நீதி கதையில் ஏன் வளர்க்குறோன்னா, நோக்கம் என்ன? அவர் விருந்துக்கு அழைக்கிறார், அந்த விருந்துக்கு நாம் போகிறது என்பது, அதாவது விருந்து ஆக்சுவலாக இங்கே என்னன்னா, திருப்பலி மட்டுமல்ல, திருப்பலியில் 4 பகுதிகள் இருக்கின்றன, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பம் பிடுதல் மட்டுமல்ல, அப்பம் பிட வேண்டும், வார்த்தை பிட வேண்டும், திருச்சபையை வளர்க்க வேண்டும், அதன் பின் வார்த்தை பிட்ட பிறகு அதை செயலில் காட்ட வேண்டும். இந்த 4 சேர்ந்தால்தான் ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த நேரத்தில் இன்னொரு அனெக்டோடையும் சொல்ல விரும்புகிறேன். சிறு பிள்ளைகளுக்கு கூட்டம் நடத்த இன்னொரு சகோதரி போகிறார். அந்த கூட்டத்தில், அதாவது 3ஆம் சபையினர் என்று இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது பொதுநிலை ஆன்மீகவாதிகள் என்று ஒரு சபை இருக்கு, பிரான்சிஸ்கன் பொதுநிலை ஆன்மீகவாதிகள் அப்படின்னு ஒரு சபை. அதுக்கு பேர் 3ஆம் சபை என்று அழைப்பார்கள். 3வது நிலை. ஃபஸ்ட்டு சபையெல்லாம் ஃபாதர்ஸு, செகண்டு சிஸ்டர்ஸு, தேர்டு இதுங்கிற மாதிரி புரிதலில் இருப்பாங்க.
அந்த மூன்றாவது சபை, ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ்லாம் மூன்றாம் சபை தான், அவங்க அந்த சட்டத்தை தான் வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சிஸ்டர் சபை தான் இரண்டாம் சபையாக இருக்கிறது, அது கிளாராம்மா சபை. மற்ற எல்லாமே மூன்றாம் சபை நிலையில் தான் இருக்கிறார்கள். அதே மூன்றாம் சபை நிலையில் துறவரம், இல்லறம் என்று இரு பிரிவு இருக்கிறது. அந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகவாதிகளாக இருக்க மூன்றாம் நிலை சிஸ்டர்கள் போன்ற வாக்குறுதி கொடுத்து, உறுதிமொழி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து பட்டம் பெற்று இருக்கக்கூடிய சபை என்று ஒரு சபை இருக்கிறது. அதனால் அங்கே கூட்டம் நடக்கும் பொழுது என்ன ஒரு கட்டாய பகுதி என்றால், திரு ஊழியத்தை விளக்கணும். திரு ஊழியத்தை வாசித்து அதற்கான விளக்கம் எந்த அடிப்படையில், சிசிசி அடிப்படையில், ஏதோ நீங்கள் பெந்தோஸ் கூட்டம் மாதிரி அருங்குடை இயக்கம் கூட்டமாக நினைத்து விடாதீர்கள். இங்கே சிசிசி, அதாவது திருச்சபை கூறும் அந்த கோட்பாடுகள் அடிப்படையில் விளக்கம் தர வேண்டும். அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கும் பொழுது அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் தானே, இவங்கெல்லாம் வந்து ஆன்மீக சபைங்கிறதுனால 100-200 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி தான் இருப்பார்கள், முக்கியமான நபர்கள். அதான் அதிலே தினமும் திருப்பலி காண்பவர்களாக இருக்கக்கூடிய 5லேருந்து 10 நபர்கள் தான் ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு கிளை சபையிலும், அதாவது ஒவ்வொரு பங்கிலும் இருப்பார்கள். அந்த ஒரு 10-15 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த சகோதரி ஒரு அரை மணி நேரமாவது உடன்படிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தி நற்கருணைக்கு விளக்கம் தந்திருப்பார். கடைசியில் நற்கருணை எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அதில் பாதி பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரில. நற்கருணைன்னா ஒரு பாதி பேர் வந்து எங்கேயோ ஆகாயத்திலாம் காட்டுறாங்க, அங்கே இருக்கிற அந்த நற்கருணை பேழையில் இருக்கிறார் என்று காட்ட தெரியவில்லை. அப்போ அவங்கள்ட்ட போய் புதிய உடன்படிக்கை அப்படின்னா, உடன்படிக்கைன்னா என்னன்னு கேட்குறாங்க. புதிய உடன்படிக்கைன்னா என்னன்னா, நம்ம நற்கருணைக்கும் திருப்பலிக்கும் தொடர்பு இருக்கிறதா அவங்களுக்கும் தெரியலை. இப்படிலாம் வந்து புரிதல் இருக்கிறது. அதனால் நாம் நற்கருணை குறித்த புரிதல் நமக்கு ஃபஸ்ட் இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சபையில் ஃபாதர்ஸ் என்ன செய்கிறார்கள் என்றால், மேற்கொண்டு வேறு விதமான பிரசங்க மறைவுரை வைக்கிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் வந்து நற்கருணைன்னா என்னன்னே தெரியல, புதிய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த மறைவுரை எப்படி புரியும்? அதாவது புரிதல் இல்லை. புரிதல் இல்லாத ஒரு கூட்டமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இப்பொழுது மாறியிருக்கிறது. இந்த புரிதலை தான் இப்பொழுது கொடுக்க பார்க்கிறோம்.